கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 30 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய பாவ அடிமையிலே மறுபடியும் திரும்பக்கூடிய ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்டிருப்பாங்க, சத்தியத்தின்படி விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு சில மாசமாக சர்ச்சைக்கு போகாமல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சைக்கு போகாமல், கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல், முழங்கால் நின்று ஜெபிக்காமல், கர்த்தரை தேடாமல், உலகத்துக்குள்ளே நிறைய காரியங்களை தேடி கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்திலே கொரோனா நேரத்திலே தேவனை அதிகமாக தேடினாங்க. அப்போ கொஞ்சம் உயிர் பயம் இருந்துச்சு. அப்போ மனுஷ பயம் இல்லை, உயிர் பயம் இருந்துச்சு. அப்போ கர்த்தரை குறித்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஐயோ, தேசத்துக்குள்ள இப்படி மரணம் வந்துட்டு இருக்கு, என் உயிர் காப்பாற்றணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், இனிமேல் நாங்கள் தேவனுக்கா உண்மையா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷம் முன்பாக எல்லாரும் தரப்புல நின்னாங்க. ஆனா இப்போ தரப்புல நிக்கிற நிறைய குடும்பத்தை காணோம், குடும்ப ஜெபத்தை காணோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை காணோம், தேவனை தேடக்கூடிய குடும்பத்தை காணோம். ஒரு மீன் வியாபாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை போனாலும் எனக்கு வருமானம் அதிகமாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை மீன் வியாபாரம் பார்க்குறேன். நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலை, ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு விசுவாசி. ஆனால் இன்னைக்கு தேதியில் தேவன் தொழிலை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா தொழிலுக்கு போயிருந்தாங்க, மீன் வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க, சர்ச்சைக்கு போகலை. காலையில் சர்ச்சைக்கு போயிட வேண்டியதானு சொல்லி கேட்டேன். இல்லை, நான் காலையிலே மீன் வியாபாரத்துக்கு போனால் தான் எடுத்து விற்க கரெக்டாக இருக்கும், அதனால் நான் 7 நாள் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டேங்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தேங்கிறாங்க, தேவனை தேடுறேங்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலை. சத்தியம் அறியாமல் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே மறுபடியும் பாவ அடிமைக்குள்ளே போய் ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்றாங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, அந்த வேடை நம்ம நல்லா யோசிக்கணும். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல், ஒரு குடும்பத்திலே கர்த்தரை அல்லாமல் எதெல்லாம் ஆலோசனை பண்றாங்களோ அங்க முதல்ல சர்ப்பம் தான் இருக்குன்னு அர்த்தம். வஞ்சிக்கிற ஆவிதான் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஏமாத்துற ஆவிதான் அங்க இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி அப்படின்னா, ஆல்ரெடியே பாவம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பாவத்தை கூட்டுறேன் அப்படிங்கிற வேர்டு. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது அவரிடத்துல கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடக்கும் போதுதான் நம்ம குடும்பத்திலே ஆசீர்வாதம். அந்த நேரத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஒரு குடும்பத்திலே பாவம் செய்ய ஆரம்பிச்சால், பாவத்தையோடு பாவத்தை கூட்ட ஆரம்பிச்சால், மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டால், பாவ அடிமைக்குள்ளே போனால், இந்த பாவம்னா என்னப்பா அப்படின்னா 24 மணி நேரம்
வாயில இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்கும்பாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இயேசுவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி உதட்டளவுல சொல்லிடுவாங்க. ஆனா இருதயம் பார்த்தா பாவத்திலே அடிமையில இருக்கும். இருதயம் பார்த்தா கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். இருதயம் பார்த்தா நைட் நேரத்துல பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு பாவத்துல அடிமையில இருப்பாங்க. இந்த பாவம்னா கொஞ்சம் சொல்லிதான்ப்பா ஆகணும். அது அசுத்தம், அது விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், மோக இச்சை, துர்இச்சை, அருவருப்பான காரியங்கள், ஓரினை சேர்க்கை, இன்னென்ன லெஸ்பியன், ஏகப்பட்ட பாவம் இந்த நாட்டுக்குள்ள பெருகிட்டு இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு இந்த உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி கடைசி காலத்துல சோதம் கோரம் பாவம் என்று எழுதப்பட்டு, இந்த பாவம் கடைசி காலத்துல வரும்போது தேவனுடைய கோபாக்கினை இறங்கும். தேவனுடைய உக்கிர கோபம் வரும். இதுதான் கடைசி காலம். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி நிறைய குடும்பத்திலே இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நல்ல இஷ்டம் போல சுத்த ஆரம்பிச்சாச்சு. கையில செல்போன் வேற எல்லாரும் கையில இருக்கா. அம்மா அப்பா கேட்டா நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், அவ்வளவுதான். 2 வேர்டு தான். கையில வேற ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்படியே வெளியில போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தோம், எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல தேடணும், எவ்வளவு நேரம் தேவனுடைய பார்வையில காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டுல இந்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வீட்டுல நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா, நிறைவான ஆவியான வரணுமா, நம்ம எவ்வளவு தூரம் நிறைவா தேடுறோம். நானும் உங்களை போல உள்ள ஒரு பாடுள்ள மனுஷன் தான். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, மனுஷன் பின்னாடி ஓடி சாபத்துக்குள்ள சிக்கி கொண்டு ஒரு நபர். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல நான் சாபத்துல வாழ்றேன் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல நான் விக்கிரத்துல இருக்கேன், நான் மாந்திரியத்துல இருக்கேன், எனக்கு யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க, யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் மொத்தமா அனுபவிச்சிருக்கேன். எனக்கு மாந்திரியமும் பண்ணியிருந்தாங்க, விக்கிரத்துக்கு நானே பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு நானே பணம் கொடுத்துருக்கேன். நானும் எல்லார போல ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடாமல் ஏகப்பட்ட ஆலோசனை அழகா எழுதப்பட்டிருக்கு. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணும்போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஒரே நிம்மதி இல்லை, நைட் ஆனா நிம்மதி இல்லை, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, சமாதானம் இல்லை. ஏன்டா வாழணும்? அந்த அளவுக்கு சில குடும்பம் இருக்கு. சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் பேச மாட்டேன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க, சில குடும்பத்துல கணவர் விபச்சார அடிமை, சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்துல டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நைட் நேரத்துல ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, நைட் நேரத்துல இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி யாராவது இந்த செய்தி யாராவது கேட்டால், பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம பலப்படும் போது ஆசீர்வாதம், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது விடுதலை. கர்த்தர் உங்களை விடுதலாக்கினாதான் விடுதலை, குமாரன் உங்களை விடுதலாக்கினால்தான் விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை. அப்ப நம்ம இந்த இரவு நேரத்துல எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கூட பேசு கர்த்தர் தானா, என் கூட பேசுற இயேசு கிறிஸ்து தான் என் கூட பேசுறாரா, என் கூட பேசுற இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரா, அத முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நம்ம டெய்லி செய்தி கூட கேட்டுக்கலாம், ஆனா இந்த இரவு நேரத்திலே பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்கு? நான் சொல்றது உண்மையா பொய்யா? என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி
என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். கர்த்தரை விட்டு நம்ம எங்கப்பா தள்ளி போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. எல்லா பக்கமும் இருக்காரு. இரவு நேரத்திலே என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும். பார்வோனாலே விக்கிரகத்தினுடைய ஆவி, எகிப்தின் அப்படின்னாலே அடிமை. எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவளுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. பழைய பாவ அடிமை தான்ப்பா நல்லா இருக்கு. ஆமா, பழைய அடிமையில இருந்தா நல்லா இருக்கு. அந்த பாவம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய சுபாவத்திலே, பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவம், நான் பழைய ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சே, அதான் முரட்டாட்டமுள்ள சந்ததி, முரட்டாட்டமுள்ள புத்திரர் ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு தேவனோட அன்பை ருசி பார்த்து பரிசுத்தத்தில் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீதியில நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உண்மையா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின் வாங்கி போகக்கூடாது. இன்னைக்கு அதுதான் செய்தி. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்னை அல்லாமல் ஆலோசனை, கர்த்தரை அல்லாமல் நிறைய குடும்பத்திலே ஆலோசனை. ஒருவேளை இந்த செய்தி யாருக்காவது பழைய சுபாவத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பழைய அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அது செல்போன் பாவமாக இருக்கலாம். ஏன்னா செல்ஃபோனில் இப்போ நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நான் நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், தேவையில்லாத வீடியோ பார்க்க மாட்டேன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சர்ச்சில் போய் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இனிமேல் நான் செல்ஃபோனில் பல மணி நேரம் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பொருத்தனை எப்படி இருக்குது? நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், தேவனோட சமூகத்தில் காத்திருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். எத்தனையோ நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருக்க முடியுதா? அதுதான் செய்தி. அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருந்தால் மனம் திரும்ப அர்ப்பணிக்கணும். ஏன்னா பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோட பாவத்தை கூட்டுனா என்ன ஆகும்? அங்கே என்ன ஆசீர்வாதமாக இருக்கும்? சாபம் தான் இருக்கும். சில குடும்பத்தில் பாவத்தோட பாவத்தை கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி பாவம் பண்ணிட்டோம், சரி இந்த பாவம் தானே, சரி இதுவும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துணிகரமாக பாவம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க, சர்ச்சில் பாஸ்டர் வார்த்தைக்கும் கேட்க மாட்டேங்காங்க, அவங்களும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க. வீட்டில் மனைவி புலம்பி பார்ப்பா, அந்த வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் வயசான ஒரு பாட்டி எல்லாம் ஏதோ செய்யாடா இப்படி செய்யாடான்னு சொல்லி புலம்பி புலம்பி பார்ப்பாங்க, அந்த வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோட பாவத்தை கூட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் அதிகமாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் உயிரை கொண்டு போயிடும். பாவத்தோட பாவம் கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தின் ஆவி அங்க வந்து நிற்கும். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணும்போது, கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணும்போது அந்த இடத்துல பிசாசு தான் இருக்கான்னு அர்த்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கிறோம், அதாவது ஆவிக்குரிய ஸ்டெப்ல நம்ம வளர்றோமா, இல்லை தடுமாறி கீழே விழுந்து போன நிலைமையில இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்திலே விழுந்து போய் கிடப்பாங்க, தூக்குறதுக்கு ஆள் இருக்காது, அப்படியே விழுந்த நிலைமையிலே கீழே கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன செய்தி அப்படின்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்குகிற தேவன். ஒருவேளை நான் விழுந்துட்டேன் அப்படின்னா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் தூக்குகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா? இந்த இரவு நேரத்தில் அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், நான் உண்மையாக அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்குற பரிசுத்தத்தில் நான் வாழ்வேன்ப்பா, நீங்கள் எதிர்பார்க்குற நீதியிலே நான் நடப்பேன்ப்பா,
நீங்கள் எதிர்பார்க்குற உண்மையா நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்க முடியுமா? அர்ப்பணிக்க முடியுமா? தாழ்த்த முடியுமா? மனம் திரும்ப முடியுமா? மனம் திரும்பினாதான் குணப்படுவீங்க. மனம் திரும்பினாதான் சுகம். மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம். மனம் திரும்பினாதான் கிருபை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் துணிகரம் துணிகரம் துணிகரம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ அப்படின்ட்டாரு. நான் இன்னும் கடினமாக தான் இருப்பேன் அப்படின்னா பார்வோனுடைய ஆவியில சிக்கப்பட்டிருக்கீன்னு அர்த்தம். எகிப்தின் அடிமையில சிக்கப்பட்டிருக்கீன்னு அர்த்தம். பாவத்திலே சிக்கி தவிக்கிறீங்கன்னு அர்த்தம். முரட்டாட்டம் உள்ள சந்ததி அப்படின்னா கடினமுள்ள இருதயமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிறேன், இயேசு என்னை எல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துணிகரமா பாவம் பண்ண போனால் பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எப்போ வரும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அதனால இரவு நேரத்திலே மனம் திரும்பினால்தான் ரட்சிப்பு. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. செய்தியை கேட்டாங்கப்பா. சில குடும்பத்திலே கடினமான இருதயமா இருந்துச்சு, மனம் திரும்பி நான் வாழன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க. இந்த செய்தி எனக்கு தான் சொல்லி உணர்றாங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க, புது இதயத்தை தாங்க, நல்ல ஆவியை கட்டளையிடுங்க. உங்களுடைய ஆவியெல்லாம் நிரப்பி ஆசுறீங்க. உங்கள் கிருபையெல்லாம் நிரப்புங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு வேலையடைங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க. குடும்பத்தை ஆசுறீங்க. தேவன் அருளிய அப்போ மினிஷன் ஆசுறீங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசுறீங்க. டெலிவரி போட்டுருங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணம் முடியாமல் இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் என்னென்ன குழப்பம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபைத்தாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்த நிலைவட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கும்போது தான் சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன் காப்பீங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்படுங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064182 நம்பர் உண்டா. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.